2 வாரமா வெறும் காய்கறியா சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அப்பப்ப சிக்கனு மட்டனு மீனுன்னு சாப்பிட்டா தானே நாக்குக்கு ருசியா இருக்கும், உடம்ப நல்லா இருக்கும். இது ஏன் இந்த மாமியார் கறிக்கு புரிய மாட்டேங்கு. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள காய்கறியை தவிர வேற ஒன்றும் வர மாட்டேங்கு. எத்தை எத்தை. என்ன மருமலை, எதுக்கு கூப்பிட்டா? எத்தை, இன்னைக்கு என்ன சமையல் செய்யறதுக்கு? மருமலை, கிச்சன்ல முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் வாங்கி வச்சிருக்கேன். முருங்கைக்காயை குழம்பு வச்சிரு, முருங்கைக்கீரையை துவரம் பண்ணிரு. என்னது, முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயுமா? இது சரிப்பட்டு வராது. எத்தை, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டே பார்த்துடுங்க. ஸ்னேகா வீட்டுக்கு வரேன்னு சொன்னா. அப்படியே மருமலை, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா. நான் வெறும் முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ அதை நாளைக்கு வச்சிட வேண்டியதான். இன்னைக்கு போய் கறி எடுத்துட்டு வரேன். நல்ல பிரியாணி செய்யணும். மொவா வாரல்ல. நமக்குன்னா வெறும் காய்கறியும் கீரையுமா வைக்க சொல்லுது. மொவா வாரன்னு சொன்ன உடனே பிரியாணி கிண்டணுமாம்ல. பிரியாணி இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிடேன். அரை மணி நேரத்திற்கு பிறகு. ஆஹா, அரை மணி நேரத்தில் கமகமக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி. பிரியாணி வாசம் ஆளை தூக்கல செய்யு. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். எத்தே, பிரியாணி செஞ்சிட்டியே போல. ஆமா மருமலை, நல்ல லெக் பீஸ் எல்லாம் போட்டு பிரியாணி செஞ்சாச்சு. நீ என் மோளுக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வாரான்னு கேளு. எத்தே, ஸ்னேகா வாரான்னு சொன்னேன். இன்னைக்கு வாரானே உங்கள்கிட்ட சொன்னேனா? அவ அடுத்த வாரம்ல வரேன்னு சொன்னா. அடுத்த வாரமா வரேன்னு சொன்னா? ஏன் மருமலை, இதை முதல்ல ஒழுங்கா சொல்லண்டாமா? நான் வேற பிரியாணி கிண்டி வச்சிருக்கேனே. இப்போ இந்த பிரியாணி என்ன பண்ணது? எத்தே, அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க. நான் தான் இருக்கேன்ல. கொண்டாங்க பிரியாணியை, நான் பார்த்துக்கிறேன்.